ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. பாருங்க, இந்த வேத புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். இந்த பைபிள் ஒரு அருமையான புத்தகம். வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான புத்தகம். அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். வேதம் சொல்லுகிறது, மதுபான பிரியர் மதுவை பிரியமாய் குடிப்பார்கள், ரகரகமாய் குடிப்பார்கள், அப்படிப்பட்டவர்களோடு சேராதே. அடுத்தது வேத வசனம் சொல்லுகிறது, மாம்ச பெருந்தீனிக்காரரோடு சேராதே. அப்போ மாம்சம் சாப்பிடுவது அவரவர் விருப்பம். சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம், அவரவர் விருப்பம். ஆனால் மாம்சம் சாப்பிடாம நான் இருக்க மாட்டேன், டெய்லி மாம்சம் சாப்பிடுவேன், விதவிதமாய் சாப்பிடுவேன் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களோடு சேராதே என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அளவோடு மாம்சம் சாப்பிடணும். மதுவை அறவே நாம் குடிக்காமல் இருப்பது நல்லது. ஒருவேளை கணவன் மனைவியாக நீங்கள் இருப்பீர்களானால், உங்கள் கணவன் குடிப்பாரானால், நீங்கள் அன்போடு அவரை திருத்த வேண்டும், அவரை ஒதுக்கக்கூடாது. எல்லோரிடத்திலும் நாம் பட்சமாய் அன்பாய் இருக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஒதுக்கக்கூடாது, அற்பமாய் பார்க்கக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கணவன் மனைவியாக இருப்பீர்களானால் நீங்கள் அவர்களை ஒதுக்கக்கூடாது, அன்போடு இருந்து அவர்களை திருத்த வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா. தகப்பனே அப்பா, மதுபானத்தை ஆண்டவரே குடிக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும். மாம்ச பெருந்தீனிக்காரரா இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க, உதவி செய்யுங்க, அவர்களுக்கு ஆண்டவரே விடுதலையை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. விசேஷமாய் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்பா, கணவனை திருத்தக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஆவியானவர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.